வீட்ல இருந்துட்டே பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அதுலயும் இல்லத்தரசிகள் மற்றும் பலர் பகுதி நேர வேலை வாய்ப்புகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக தான். நம்ம நிறுவனம் வெறும் 3 மணி நேரம் வேலை செஞ்சு, அதிலயும் குறைந்த தகுதியான 18 வயசுக்கு மேல ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தா போதும், தகுதியான வேலைகளை தமிழ்நாடு ஃபுல்லாமே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரும் இதனால பலன் பெற்றிருக்காங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு தேவையான பகுதி நேர வேலை வாய்ப்புகளை நம்ம நிறுவனம் வாங்கி தந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டான அந்த ஒரு லிங்க் அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்திருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி அவங்களை காண்டாக்ட் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப் முடிஞ்ச கையோட ஐபிஎல் அப்டேட்ஸ் வரணுங்கிறத நம்ம எதிர்பார்த்ததான். ஆனா நேற்றைய தினம் லீக் ஆன ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்க்காத விஷயம். அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. மொத்தமா 3 டீம் 3 விதமா பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 3 டீம் யாருங்கிறத சொல்லல, ஒவ்வொரு விதமா டிஃபரெண்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில பார்க்கும்போது ஆர்சிபி ஜீரோ ரிட்டன்ஷன் சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு 5 பிளேயர் ஒரு 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணி வச்சிருந்தோம்னா, ஆர்சிபி 0 பிளேயர்ஸை ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யாருமே ரீடைன் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ ஸ்குவாடா வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா மிகப்பெரிய கன்ஃபியூஷனே பஞ்சாபா ஆர்சிபியானுங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ரெட் கலர் ஜெர்சி அப்படிங்கிறது லீக் ஆயிருக்கு. ஸோ பஞ்சாபா ஆர்சிபியானுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமே. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஐபிஎல் உடைய ரூல்ஸ் என்ன சொல்லுது, அந்த ஒரு 3 டீம் யாரு அப்படிங்கிறத கம்ப்ளீட் அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வேர்ல்ட் கப் முடிஞ்ச கையோட ராகுல் டிராவிட் அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. அண்ட் ரோ அண்ட் கோ 2 பேருமே பிசிசிஐ மூஞ்சில கரிய பூசிட்டாங்க அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. இதே பிசிசிஎல் தான் இந்த ஒரு ஜான்வரியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நவம்பர்ல தோத்ததுக்கு அப்புறம் இவங்க வேண்டவே வேண்டாம்னு சொல்லி எந்த ஒரு டெஸ்ட் ஓடிஎஸ் ஸ்குவாட்லயுமே இவங்க கிடையாது. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. T20 வேர்ல்ட் கப்புக்கு விராட் கோலி இல்லைன்னா நானும் போகல, நான் கேப்டனாவும் இருக்க மாட்டேன், நீங்க வேற ஆளை வச்சு பாத்துக்கங்கன்னு சொல்லும்போது சோ எல்லாருக்குமே மிகப்பெரிய டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா வேர்ல்டு 50 ஓவர் வேர்ல்ட் கப் நல்லாவே வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, ஃபைனல் மட்டும்தான் லாஸ்ட், மத்தபடி எல்லா கேமும் நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல சோ T20 வேர்ல்ட் கப்புக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வகையில தாங்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெய்சாவெல்லாம் பண்ற விஷயமெல்லாம் பாக்கறதுக்கு எப்பா சாமி என்ன ஆக்டிங்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சரி ஓகே, கம்ஃபர்டபுளா ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஆனா இதை தாண்டி இதை விட அதிக பணம் புழங்குற ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஐபிஎல் தான். வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே அப்டேட் லீக் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சதான் 2 நாள்ல ஒரு அப்டேட் லீக் ஆயிருக்கு. அதாவது நேற்றைய தினம் பிசிசிஐ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஒன்னு, இந்த மாச கடைசியில ஒரு விஷயம் நடக்க போது, கோச் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்தியாவோட நியூ கோச் யாருங்கிறது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம ஐபிஎல் அக்ஷன் ரூல்ஸ் டிஎன்பிஎல் இந்த லீக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மாசத்துல ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் வரும். அண்ட் 3வது மாசம் அக்ஷன் நடக்கும். நவம்பர்லயே அக்ஷன் வந்துட்டு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது இன்னும் ஜூலை ஆகஸ்ட் மட்டும் தான் இருக்கு. செப்டம்பர்ல ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா டீமுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு சொல்லணும். இதை தாண்டி எந்த மாதிரி நடத்தலாம்ங்கிறது ஒரு கேள்வி. ஒரு சில குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 இருந்து 10 டீம் இருக்கு இல்லையா, இதுல எந்த டீம் அப்படிங்கறத கண்டிப்பா லீக் ஆகாது. எந்த எவ்வளவு மெஜாரிட்டி ஆஃப் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் லீக் ஆகும். அதுல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு 5ல இருந்து 7 பிளேயரை வந்துட்டு ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு குரூப் எங்களுக்கு 8 பிளேயரையுமே ரீடைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு குரூப் மும்பை இந்தியன்ஸா இருந்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளூ ஜெர்சிங்கிற மாதிரி சில வெப்சைட்ல வந்துட்டு லீக் ஆயிருக்கு. சோ மும்பை இந்தியன்ஸ் தான் எங்களுக்கு 8 பிளேயரையாவது ரீடைன் பண்ணணுங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 5ல இருந்து 7 பேரை ரீடைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 டீமுக்கு மேல கோரிக்கை வச்சிருக்காங்களாமா. 10 டீம்ல 6 டீம் 5ல இருந்து 7 பிளேயர் எங்களுக்கு ரீடைன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரே டீம் மட்டும் தான் 8 பிளேயர் ரீடைன் வேணும்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனா தியரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மெகா ஆக்ஷன், இது ஒன்று மினி ஆக்ஷன் கிடையாது. ஒரு 8 பேர் 9 பிளேயர் வந்துட்டு ரீடைன் பண்றதுக்கு இது ஒரு மெகா ஆக்ஷன் தான். மினி ஆக்ஷன்லேயே மேக்ஸிமம் 5ல இருந்து 6 பிளேயர் தான் வராங்க அப்படிங்கிற பட்சத்துல இது அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த 5ல இருந்து 7 பிளேயர் கேட்டிருக்காங்க இல்லையா, இதுல அப்படியே ஃபில்டர் பண்ணி இவங்களுக்கும் இல்லாம அவங்களுக்கும் இல்லாம ஒரு 6 பிளேயரை வேணா ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுவும் அந்த கடைசியா இருக்கக்கூடிய 4 பிளேயரை ரீடைன் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 பிளேயருக்கு ஆர்டிஎம் கொடுக்கறதுக்கான சான்ஸும் இருக்கு. இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு குரூப் இருக்காங்க, 3வது குரூப். ஆக்சுவலா 2 குரூப் நம்ம பார்த்துட்டோம். ஒன்னு வந்து 5ல இருந்து 7 பிளேயர் கேட்டிருந்தாங்க. இன்னொரு குரூப் வந்துட்டு 8 பிளேயருமே கேட்டிருந்தாங்க. 3வது குரூப் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ரிட்டன்ஷனே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே இது கொஞ்சம் வினோதமா இருக்கு. குறிப்பா சொன்னோம்னா, எங்களுடைய மொத்த பிளேயரையும் நாங்க வெளியில விட்டுட்டு எங்களோட ஸ்குவாடை வந்துட்டு புதுசா பில்ட் பண்ண போறோம். எங்களுக்கு புது பேட்டிங் கோச் கிடைச்சிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம புதுசா எங்களுடைய டீமோட கோச் எல்லாமே மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பிரச்சனையே இதுல தான் நடக்குது. புதுசா பேட்டிங் கோச் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆர்சிபி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச்சா வந்துட்டாரு. சோ
ஆர்சிபி 0 ரிட்டென்ஷன்ல போக போறாங்களா, எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு புதிய ஸ்குவாட உருவாக்க போறாங்களாங்கிறதா கேள்வி. ஆக்சுவலா விராட் கோலி அங்க இருக்காருங்க. விராட் கோலி T20 இன்டர்நேஷனல்ல இருந்து மட்டும்தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஐபிஎல்ல இருந்து அது என்ன ஏதுங்கிற கதை நமக்கு தெரியல. ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமா நமக்கு தெரியாது. விளாடுறாரா இல்லையான்னு கூட தெரியாது. மேக்ஸிமம் பிரான்சைசி கிரிக்கெட் அப்படிங்கறது ஆடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 0 ரிட்டன்ஷன் ரெட் ஜெர்சி அப்படின்னு மார்க் பண்ணும்போது தான் மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படி பார்த்தா பஞ்சாபா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெட் கலர் ஜெர்சி ரெண்டே தாங்க. ஒன்னு பஞ்சாப் ஒன்னு, இன்னொன்னு வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி ஒன்னு. ஸோ பஞ்சாபா இருந்தா பஞ்சாப் கிட்டத்தட்ட எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க கேட்டா அதுவும் மிகப்பெரிய ஒரு டவுட் தான். ஏன்னா சிக்கர் தவான், சாம் கரன், அதை தாண்டி 2 குட் பிளேயர்ஸ், நல்ல ஒரு ஃபைண்டிங் அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. யாருன்னா ஆர்ஷ்தீப் சர்மா அண்ட் சசாந்த் சிங். அது போக ஹர்தீப் சிங் மிகப்பெரிய ஆள் அவங்க பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாட்ல எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ ஆர்சிபி 0 ரிட்டன்ஷனா, அப்படி இல்லைன்னா பஞ்சாப் 0 ரிட்டன்ஷனாங்கிறது தான் பெரிய கேள்வி. இப்போ புதுசா அவங்க பேட்டிங் கோச் வேற எங்க டீமுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நாங்க 0 ரிட்டன்ஷன் தான் சொல்லும்போது ஆர்சிபியா தான் இருக்கும். ஆர்சிபிக்கு தான் புதுசா தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச்சா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில ரூமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த 3 நியூஸ் தான் கைஸ் எனக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஐபிஎல் ரிட்டன்ஷனுடைய ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா 5ல 7 பிளேயர்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா 8 பிளேயருமே வேணும்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா இன்னொரு குரூப் என்னன்னா 0 ரிட்டன்ஷன் சொல்லியிருக்காங்க. இது அஃபீஷியலான நியூஸ் தான். நீங்க என்ன வெப்சைட்ல வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஏதோ புருடா விடுறேன் அப்படின்லாம் வந்துட்டு கமெண்ட்ல வருவாங்க கதறிட்டு 4 பேர். அப்படிலாம் எதுவும் கிடையாது. நேற்று வந்த ஒரு அற்புதமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நேற்று தான் நோட்டீஸ் போயிருக்கு. பிசிசிஐ கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 4-5 நோட்டீஸ் போயிருக்கு. ஒன்னு 125 கோடி பிரைஸ் மணி இந்தியாக்காக, அது ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மற்ற நோட்டீஸ், மற்ற டீமுக்கெல்லாம் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ். 3வது கோச் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாச கடைசியில ஸ்ரீலங்கன் டூர் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசத்துல யார் இந்த புதிய கோச் அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும். ஸோ தட்ஸ் அப்டேட் கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட் சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.